இந்த புத்தக திருவிழால விலை அதிகமானாலும் அதிக வாசகர்களால் கேட்டு வாங்கப்படுற புத்தகம் எதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சார், அது எந்த மாதிரியான புக்கு சார் அதிகமாக விற்பனை ஆகுது? நானும் வந்து ஒரு 10 நாளாக இந்த புத்தக கண்காட்சிக்குள்ள தான், ஒரு 7-8 நாளாக இந்த புத்தக கண்காட்சிக்குள்ள தான் இருக்கேன். நான் பார்த்த வகையில் இங்கே இருக்கக்கூடியதில் ரொம்ப அதிக விற்பனையாகக்கூடிய புத்தகமாக, இன்னும் சொல்லப்போனால் காலையில் கொண்டு வந்து ஒரு 10 புத்தகங்கள் வச்சாங்கன்னா அன்றைய மாலைக்குள்ளையாகவே அந்த 10 புத்தகங்களும் வந்து தீர்ந்து போயிடுது, விற்பனை ஆகிடுது. அப்படி நாம் பார்க்கக்கூடிய ஒரு புத்தகம்னா நம்ம இந்த புத்தகத்தை சொல்லலாம். ஒரு தூக்கு கைதியின் வாக்குமூலம். தூக்கு செல்வம் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு மரண தண்டனை கைதி. இதே நூலகத்தில், இதே புத்தக அரங்கில் சிறைச்சாலைகளுக்கான ஒரு அரங்கு வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து சிறைச்சாலை கைதிகளுக்காக நன்கொடைகளாக புத்தகங்களை கொடுக்குறாங்க. அப்படி அங்கே போய் சேரக்கூடிய புத்தகங்கள் அந்த கைதிகளை பண்படுத்தி ஒரு நல்ல நிலைக்கு மாற்றுவதற்கான முயற்சி அங்கே செய்கிறாங்க. இப்போ அதோடு இந்த புத்தகத்தை நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கலாம். இங்கே இந்த புத்தகம் எழுதியிருக்கக்கூடிய தூக்கு செல்வம் மரண தண்டனை கைதியாக இருக்கிறாரு. அவர் வந்து படிப்பறிவு இல்லாமல் ஒரு கொலை குற்றவாளியாக ஒரு சின்ன வயதிலேயே கைதியாகி சிறைச்சாலைகளில் சென்றவர். 30 ஆண்டுகளாக சிறைச்சாலைகளில் தான் இருக்கிறார். ஆனால் அப்படி இருந்தவர் அங்கே இருக்கக்கூடிய நூலகங்கள் வழியாக தன்னை ஒரு படிப்பாளியாக மாற்றிக்கொண்டவர். தன்னுடைய சிறை வாழ்க்கை அனுபவத்தையே ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். இப்போ இந்த புத்தகத்தில் அந்த தூக்கு தண்டனை சிறைச்சாலைக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவங்களில் அங்கே இருக்கக்கூடிய சித்திரவதைகளை, அங்கே இருக்கக்கூடிய மறக்கப்பட்ட பல விஷயங்களை, இப்படி பல விஷயங்களை குறித்து இந்த புத்தகத்தில் பேசியிருக்கிறாரு. இது வந்து பரவலாக எல்லோராலும் கவனத்திற்கு உள்ளாகி இருக்குது. வர்றவங்க எல்லாருமே வந்து இந்த கிழக்கு பதிப்பகம் ஸ்டாலில் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. நானே கண்கூடாக பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் வந்து மாலை நேரத்தில் கேட்டோம்னா அந்த புத்தகம் இப்போ இல்லை, நாளைக்கு வரும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நிலை தான் இருக்குது. தேங்க்யூ.